என்ன மருமகளே, இன்னைக்கு உனக்கு பர்த்டே மறந்து போச்சா? சரி சரி, இத பாருங்க, புருஷன் முண்டாட்டி அப்புறம் தனியா ஃபைட் பண்ணிக்கங்க. இப்ப கேக்க வெட்டுமா? வா. கட் பண்ணு. Happy birthday to you. போறோம் போறோம், எல்லாரும் கூட. சிம்பிளா இருந்தாலும் பர்த்டே ஃபங்க்ஷன் மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்ததுப்பா. துளசிக்கு பர்த்டேன்னு நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஆண்டி, உங்க சந்தோஷமும் அன்பும் தான் துளசிக்கு பெரிய கிஃப்ட். பாத்தீங்களா என் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு. அப்போ நாங்க கிளம்புறோம்ப்பா. சரி, வரேன் துளசி. பை பை ஆண்டி. Bye. பை. சரிடா தமிழ், நாங்களும் கிளம்புறோம். சரி, பை. வரேன்டா. வரேன்டா. சொன்னது அப்படியே நம்பிட்டா. சார், எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃப் அழ வச்சு பர்த்டே கொண்டாடினது நீங்களா தான் இருக்கும். காலைக்கிட்டீங்க போங்க. துளசி, நாங்களும் எஸ் ஆயிடுறோம். உன் ஆளுகிட்ட ஸ்பெஷல் கிஃப்ட் கேட்டு வாங்கிக்கோ. சரி, நான் வரேன். வரேன் சார். வரேன். ஓகே. பாய்டி. வரேன் துளசி. தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? ஹேய் துளசி, என்னாச்சு? நேத்து நம்ம 2 பேரும் சண்டை போட்டோமே, அத கம்ப்ளைண்ட் பண்ணதா நீங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைச்சேன். ஒவ்வொருத்தரும் வந்து என்னாச்சு துளசி, என்ன பிரச்சனைன்னு கேட்டதா எனக்கு அழுகையா வந்துடுச்சு. நேத்து நம்ம சண்டை போட்டுமா? யார் சொன்னது? நமக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, அவ்வளவுதான். இனிமே அது கூட வராம நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? பாரு துளசி, நாம சண்டை போடுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல. 2 பேரும் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனாலதான் என் பொண்டாட்டிக்கே தெரியாம அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பார், நம்ம 2 பேரும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு ஃபுல்லா நீ சந்தோஷமா தான் இருக்கணும். அதனால அழக்கூடாது. கண்ணை தொடச்சிக்கோ. நீங்க இத ஸ்பெஷல் டேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் எனக்கு பிடிக்காத நாள். அது என்னோட பிறந்த நாள். என்ன சொல்ற துளசி? ஆமாங்க, நான் பிறந்ததே வேஸ்ட்னு நினைச்சேன். என் பிறந்த நாள் அன்னைக்குதான் எங்க அம்மா என்ன விட்டுட்டு போனாங்க. வருஷம் வருஷம் இந்த நாள் வருது. பிறந்ததுக்காக சந்தோஷப்படுறதா இல்ல அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியாம நான் ரொம்ப நாள் தவிச்சிருக்கேன். ஏமா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டீங்கன்னு கதறி கதறி அழுதுருக்கேன். வாழ்க்கையில நான் பிறந்த நாள் கொண்டாடினதே இல்லைங்க. நான் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறேன். பிறந்த நாள் இதுதாங்க.
நீ ஒன்றும் கவலைப்படாத துளசி. இனிமே உனக்கு ஒவ்வொரு பிறந்த நாளும் ஸ்பெஷல் டே தான். உன்னை கொண்டாடுறதா நான் இருக்கிறேன்ல. என் அம்மா ஏங்க அப்படி பண்ணணும்? நான் பிறந்த அன்னைக்கேவா என்ன அழ வச்சுட்டு போகணும்? அம்மாவை வீசி எறிஞ்சிட்டு போற அளவுக்கு நான் ஏனுங்க பாவம் பண்ண? துளசி, எதுக்கு அம்மா பத்தி நினைக்கிற? மறந்துட்டு போனவங்களை பத்தி நினைக்கிறதும் தப்பு, அவங்க பண்ண தப்ப நினைச்சு அழறதும் அதை விட தப்பு. அவங்க உன்னை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டா நீ வாழறதுக்கு தகுதி இல்லாதவளா? பார், ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ சாதிக்கிறதுக்கு பிறந்தவ. நீ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவமானப்பட்டியோ அதை விட பல மடங்கு ஜெயிக்கணும். அந்த ஒண்ணுத்தை மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ. அப்பதான் பழசெல்லாத்தையும் மறந்துட்டு ஜெயிக்கிறது எப்படின்னு யோசிக்க தோணும். அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நான் இப்ப அம்மா பார்க்கணும், ஒரு முக்கியமான வேலை இருக்குது. போயிட்டு டக்குன்னு ஓடி வந்துடுறேன். ஓகே, இருங்க. இது அத்தை கொடுங்க. அத்தைக்கே கேக்கா? சரி சரி, கொடுக்க சொல்லிட்டா போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு மறைச்சிங்கிற? போயிட்டு வந்துட்டுமா? பை. பாய். சாரு, என்னத்த அவர் இன்னும் காணோம்? ஒருவேளை துளசி போக வேண்டாம்னு சொல்லிருப்பாளா? அது எப்படி அவ சொல்லுவா? தமிழ் தான் அவளுக்கு பழுக்க காய்ச்சி சூடு போட்டிருக்கானே. பாத்தி அவன் வர்றத, அவன் இனிமே இங்க வர்றத அவளால தடுக்க முடியாது. ஹாய் சாரு. ஹாய். என்னம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இந்தாங்க, கேக் எடுத்துக்கோங்க. என்னடா விசேஷம்? கேக்கலாம் நீங்க முதல்ல எடுத்துக்கோங்க, நான் சொல்றேன். சாரு, இந்த நீ எடுத்துக்கோ. என்ன விசேஷம்? சொல்றேன், எடுத்துக்கோ எடுத்துக்கோ. உனக்கு தனியா சொல்லுமா? இந்த எடுத்துக்கோ. இன்னைக்கு துளசியோட பர்த்டே. கேக் ஒட்டி கொண்டாடணும், அதான் கொண்டு வந்தேன். இன்னொரு பாக்ஸ் இருக்கு, நீங்க வைக்கிற எடுத்துக்கோங்க. அப்புறமா அண்ணே, கேக் எங்க வாங்கினே? ரொம்ப நல்லா இருக்கு. பேக்கரியில தான். இன்னொன்று சாப்பிடுறியா? இந்தம்மா ரெடியா? பர்ச்சேஸ் பண்ண போலாமா? போலாம்ப்பா. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன சாரு, இன்னொரு பீஸ் சாப்பிடுறியா? அவ பேரை சொன்னாலே எதத்தினாலும் எட்டிக்காயதான் கசக்கும். பிறந்துட்டாளாம் பெரிய மகாராணி பாரு. சாரு, உனக்கு சாக்லேட் கேக்னா ரொம்ப பிடிக்கும்ல? எப்படி உனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு பத்தியா? பாத்துட்டே இருக்கிற, சாப்பிடுமா. நல்லா இருக்குதா? தமிழ், எல்லாரும் கிளம்பலாம்ப்பா. போலாமா? வீட்டை போட்டு வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். நீங்களும் வரீங்களா? பின்ன அதுதானே வந்துருக்கிறேன். அப்படியா? சரிங்க அத்தை, அப்ப நீங்களும் போயிட்டு வாங்க, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கா? என்ன விளையாடுறீங்களா? எங்க கூட கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் முடியாது. நீங்க எங்க கூட வந்துதான் ஆகணும். இல்ல லாவண்யா, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் உங்க அண்ணன் வராருல, அவர் எப்பவுமே நல்லதா தான் செலக்ட் பண்ணுவாரு. நீங்க அவர் கூட போயிட்டு வாங்க. இல்ல சாரு, அண்ணனை விட உங்களுக்கு தான் புது டிசைன்ஸ பத்தி நல்லா தெரியும். வேலை இருக்குன்னு கதை கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போகணும்னு பாக்காதீங்க. நீங்க எங்க கூட கண்டிப்பா வரணும். அப்படியெல்லாம் இல்ல லாவண்யா, நான் ஃப்ரீயா இருந்தா நீங்க கூப்பிடாமலே வந்திருப்பேன். ஆனா இப்போ என்ன சாரு, கொஞ்ச நேரம் மட்டும் தான் ரிலாக்ஸ்டா இருந்த, இப்ப கடை கிளம்பலான்னு ஒண்ணு வேலை இருக்குன்னு கண்டுக்கு பாக்குற. சம்மந்திட்டு வந்தா ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேலை ஞாபகமே வரல. இப்போ நீங்க சொன்னதும் அது. அவதான் வேலை இருக்குன்னு சொல்றல்ல, அப்புறம் எதுக்கு அவளை கட்டாயப்படுத்துற? சாரு, உனக்கு வேலை இருந்தா நீ வீட்டுக்கு கிளம்பு, நாங்க போயிட்டு வரோம். இல்லம்மா,
சாருக்கு வர முடியாத அளவுக்கு வேலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் சாரு, நான் உங்க கூட வரல, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் நான் நினைக்கல. அப்புறம் என்னத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொன்னேன்னு வரமாட்டேன்னு சொல்கிறேன்? சம்திங் ராங், என்னன்னு சொல்லு. இல்ல. ஆமாண்டா, நீ வந்தா அவளால வர முடியாதுதான். என்னம்மா சாரு, நான் என்ன செஞ்சேன்? நீ ஒண்ணு செய்யலப்பா, மத்தவங்க தான் அவளை பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்களே. வெள்ள மனசோட அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறது சிலருக்கு பிடிக்கலப்பா. அவளையும் உன்னையும் சேர்த்து வச்சு முகத்துக்கு நேரவே தப்பா பேசினா இவ என்னடா பண்ணுவா? அதுக்குதான் உன் கூட சேர்ந்து வர்றதுக்கே இவ சங்கடப்படுறா. யாருமா, யார் அப்படி பேசுனது? எல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சவதான்ப்பா. யாரோ தீபாவாமே, அவதான் சாருகிட்ட கண்டபடி பேசியிருக்கா. என்னம்மா சொல்றீங்க? தீபா அந்த மாதிரி பேசுனா? அவ அந்த மாதிரி பேச மாட்டாளே. அப்போ நாங்க போய் சொல்றோம்னு சொல்றியா? இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு தீபா அந்த மாதிரி பேசுற பொண்ணு கிடையாதுமா. இல்லங்க, நான் தீபான் மட்டும் சொல்லல. நமக்குள்ள என்ன மாதிரியான உறவு இருக்குன்னு யாருக்குமே சரியா புரியல. சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இங்க வந்தா அவங்க அண்ணி சந்தேகப்படுறாங்க. அங்க போனா துளசியோட பாட்டி ஒரு மாதிரியா பாக்குறாங்க. வெளியில போனா தீபா மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸே தப்பா பேசுறாங்க. ச்சே, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. நான் அவங்க யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். நம்ம சொசைட்டி அப்படி இருக்கு. நாம எதுக்கு மத்தவங்க சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கணும்? அதனாலதான் நான் கொஞ்சம் விலகியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மத்தவங்களுக்காக நீ எதுக்கு விலகி போகணும்? யார் என்ன பேசுனா என்ன? நீ நான் எப்படி பழகுறோம் நமக்கு தெரியாதா? ஆமாண்டா, நாங்க அப்படி பழகல, இப்படித்தான் பழகுறோம்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? உன் அண்ணியும் உன் பொண்டாட்டியோட பாட்டியும் கேக்குறாங்கன்னா சரி. அந்த தீபா யாரா? அவ எதுக்கு சாருகிட்ட கண்டபடியெல்லாம் பேசணும்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் தீபா நல்ல பொண்ணு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லண்ணா, அவ அப்படி கிடையாது. துளசியே சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டா. நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உன்னை சாரு பார்க்க வந்தப்போ இவங்கள பத்தி தப்பா பேசினா. அவ புத்தியே கோணல் புத்தினா. டேய், நம்மளால தானே சாருவோட கல்யாணமே தடைப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ மாப்பிள்ளைங்க சாருவை பொண்ணு பார்க்க வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப இவளும் சேர்ந்து சாருவோட பேரை கெடுத்தா எப்படி இவளுக்கு கல்யாணம் நடக்கும்? அந்த பாவத்தை நம்ம எப்படி தாண்டா தீக்கிறது? சரிம்மா, இப்போ நான் சாரோட வரதானே பிரச்சனை. நீங்களை கூட்டு கிளம்புங்க. அப்ப நீ வரலையா? இல்லைம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். எவ்வளவு ரோஷமா போறான் பாத்தியா? இன்னைக்கு துளசியோட சேர்த்து அவ ஃப்ரெண்டுக்கும் சூடு வைக்க போறான். பாரு வேடிக்கையே. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, புறப்படு, வாமா போலாம். தீபா, அறிவு இருக்கா உனக்கு? பாக்குறதுக்கு டீசெண்டா இருந்துட்டு இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற? உன் முகருக்கு லவ் கேக்குதா? லவ் ரத்தத்துல லெட்டர் எழுதினா உடனே லவ் வந்துருமா? போலீஸ் தான் வரும். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா அப்பா. தீபா,
தீபா என்ன வெறுக்கிறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? நான் எதுக்கு உங்களை வெறுக்கணும்? வெறுக்கிற அளவுக்கு நீங்க எந்த தப்பு பண்ணலையே. அப்படியே நீங்க தமிழ்கிட்ட அப்படி சொன்னீங்க? எப்படி? என்ன பிடிக்கலன்னு? இங்க பாருங்க கனக் சார், உங்களை நான் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். பிடிச்சிருக்கு. ஆனா இதுக்கு அர்த்தம் வேற. ஒரு ஃப்ரெண்டா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக நீங்க இதை லவ்னு நினைச்சுட்டா சாரி சார். இல்ல தீபா, என்னை பத்தி யாரோ தப்பா உங்கள்ட்ட சொல்லிருக்காங்க, அதான் நீங்க தயங்குறீங்க. ஐயோ, யாரும் உங்களை பத்தி தப்பா சொல்லல. இப்போ உங்களை பத்தி நல்ல விதமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நின்னு பேசிட்டு இருக்கேன். இதோ பாருங்க, நான் மத்தவங்களோட பழகுன மாதிரி தான் உங்களோடய பழகுனேன். உங்க மனசுக்குள்ள ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்காக வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணீங்களே.